கரெக்டாக 15 மினிட்ஸில் கவர் பண்ணியிருக்கோம் 20 கிலோமீட்டரு. பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுதா, இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மோனோஷாக் ஆயில் வந்து லீக் ஆகுதான். அது வந்து இப்போ இங்கே சரி பண்ண முடியாதான், பண்ணால் ரீப்ளேஸ் தான் பண்ணணுமா. ஆனால் சும்மா இருக்கிறது எவ்வளோ பெரிய வேலை தெரியுமா. அதை இன்றைக்கி பார்த்து பண்ணிட்டோம் நாங்கள். ஒரு நாள் ஃபுல்லாக சும்மா இருந்து ரியர் சஸ்பென்ஷன் ஃபுல்லாக மாற்றிட்டாங்க. வணக்கம் மக்களே, அனைவருக்கும் குட் மார்னிங். ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்க அண்ட் ஹாப்பியாக இருப்பீங்க. நானும் ஹாப்பியாக நல்லா இருக்கேங்க. நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருப்போம் இது மாதிரி சர்வீஸ் இண்டிகேட்டர் ஆன் ஆயிடுச்சுன்னு. ஸோ இப்போ இன்றைக்கி வந்து நம்ம குளத்தூர் KTM தான் போயிட்டுருக்கோம். அங்கே போய் சர்வீஸ் விட்டுட்டு மதியத்துக்குள்ளே அவங்கள்ட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி வாங்கணும். நான் லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வர்றோம், திருப்பி போக முடியாது, அதனால் அவங்க வெயிட் பண்ணி நாங்கள் சர்வீஸ் பண்ணி முடிச்சுட்டு வாங்க போகிறோம் சொல்கிறோமே. எதுக்கு இங்கே நினைப்பீங்க. ஸோ சர்வீஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நானும் ஜெய் ஹெர் ப்ரோ, அவர் வண்டியை சர்வீஸ் விடணும். சரி, 2 பேர் தான் KTM ஷோரூம் போக போகிறோம். ஏன்னா 8:30க்கு வானகரம் டோல்கிட்ட வர சொல்லியிருந்தார். டைம் இப்போ பார்த்திங்கன்னா 8:30. நான் ஊரை பக்கத்தில் தான் இருக்கேன். கொஞ்சம் டிராஃபிக் கொஞ்சம் கிளியர் ஆகிடுச்சுன்னா அடிச்சுட்டு பெரட்டி ஓடிடலாம். வந்துட்டோங்க, கரெக்டாக 15 மினிட்ஸில் கவர் பண்ணியிருக்கோம் 20 கிலோமீட்டரு. வானகரம் டோல் வந்துட்டோம். சரியான ஓட்டு. ஓகேங்க, KTM குளத்தூர் வந்துட்டோம். சர்வீஸ் ஸ்டேஷன் வந்து பேக் சைடில் இருக்கும். அந்த பக்கம் ஒரு சர்வீஸ் விட்டுட்டு ரிக்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் மதியத்துக்குள்ளே கொடுங்க சொல்லி. வண்டி நிறையா இல்லைங்க, இருக்குது. நியூட்ரல் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆயிடுது. ஆனால் இன்ஜினை கீல் பண்ணதுக்கப்புறம் ஈஸியாக நியூட்ரல் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ சர்வீஸ் ஸ்டேஷன் வந்துட்டோம். இங்கே ஒரு மேஜர் ஃபால்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னென்னா இங்கே பாருங்களேன், ரிட்டர்ன் ரொம்ப ஈஸியாக வரும். இதோட டென்ஷன் மட்டும்தான் இருக்கும். இது உங்களுக்கு கொஞ்சம் லைட் ஆடாக இருக்குது. இப்போ தான் ஆயில் லீக் ஆரம்பிச்சு. நீங்கள் ட்ரிப் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மாட்டிப்பீங்க. ஒரு 2 நாள் ஓட்டுனீங்கன்னா ஃபுல்லாக லீக் ஆகிடும். சார் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுதா, இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மோனோஷாக் ஆயில் வந்து லீக் ஆகுதான். அது வந்து இப்போ இங்கே சரி பண்ண முடியாதான், பண்ணால் ரீப்ளேஸ் தான் பண்ணணுமா. ஸோ இப்போ என்னென்ற ஸ்பேர் செக் பண்ணுறாங்க. ஸோ ஸ்பேர் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணாங்கன்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், KTM குளத்தூர்லேருந்து கிளம்பிட்டோம். ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்தது, அதனால தான் இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 7 o'clock ஆக போகுதுங்க. ஸோ பெட்ரோல் வேறு பிளிங்க் ஆகுது. ஸோ பெட்ரோல் போடணும், போகிற வழியில் போட்டுக்கலாம். இப்போ என்ன ஆச்சுன்னா, நம்ம ஜேஜே ப்ரோட ப்ராப்ளமும் சால்வ் ஆகலை. ஆக்சுவலாக என்ன கோஇன்சிடென்ஸ் தெரில, 2 பேரோட பைக்குக்கு சேம் ப்ராப்ளம், சேம் மேஜர் ப்ராப்ளம். ஸோ அவரோட பைக் ரெடி ஆகலை, என்னோடய பைக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அவர் என் கூட தான் வரப்போகிறார். அவரை ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வீட்டுக்கு போகலாம். வாங்க போகலாம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ ஷெல் பெட்ரோல் பங்க் வந்திருக்கோம். பெட்ரோல் அடிச்சுட்டு ப்ரோ அப்படியே ட்ராப் பண்ணிவிட்டு ஜூட் வீட்டுக்கு. இன்றைக்கி ஃபுல் டே உட்காந்து பேசியே கழிச்சோங்க. வேறு எந்த ஒரு வேலையும் பண்ணலைங்க. ஆனால் சும்மா இருக்கிறது எவ்வளோ பெரிய வேலை தெரியுமா. அதை இன்றைக்கி பார்த்து பண்ணிட்டோம் நாங்கள். ஒரு நாள் ஃபுல்லாக சும்மா இருந்து அங்கே ஒரு 2 மணி நேரம், இங்கே ஒரு 2 மணி நேரம், அங்கே ஒரு 2 மணி நேரம் சும்மா உட்காந்து வந்துட்டோம். பட்டு என்ன பண்ணுறது, ஒரு வேளை வண்டி கிடச்சிருச்சுல. ஏன்னா நம்ம லாங் டிஸ்டன்ஸு KTM ஷோரூமுக்கும் நம்ம வீட்டுக்கும் கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் வருது. ஸோ போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வர முடியாது. அதனால தான் வெயிட் பண்ணி வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, பெட்ரோல் அடிச்சுட்டு நம்ம அப்படியே கிளம்பலாம்.
உட்காருங்க ப்ரோ. ஓகே மக்களே, பெட்ரோல் போட்டாச்சு, டேங்க் ஃபில் பண்ணியாச்சு. என்ன ப்ரோ ஃபியூல் ரேஞ்ச் 360 தான் காமிக்குது. ஃபியூல் ரேஞ்ச் இன்க்ரீஸ் ஆகுமா? 360 தான் காமிக்குது. ஏறும் இல்லையா? ஓகே வாங்க போகலாம். டைம் பார்த்தீங்கன்னா 7. ஓகேங்க, மதுரவால் பைபாஸ் ஏரியாச்சு. இப்போ பைக்கில் என்ன ப்ராப்ளம்னா, என்னோடய பைக்லையும் சரி நம்ம ஜேஜே பைக்லையும் சரி ரெண்டுமே ரியர் மோனோ சஸ்பென்ஷன் வந்து ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஆயில் சீல் உடஞ்சி ஆயில்லாம் லீக் ஆகிட்டு இருந்துச்சுங்க. ஸோ அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை சரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இது எப்போ சொன்னாங்கன்னா மார்னிங் 9 o'clock சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க இதை வந்து ரீப்ளேஸ் தாங்க பண்ணோம், அது வாரண்டியில் கவர் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. சேல்ஸில் கேட்கும்போது 2 இருக்குது, அவைலபிள் இருக்குதுன்னு சொன்னாங்க. பட் கொளத்தூர் KTM இல்லை, அண்ணா சாலை KTMல 2 அவைலபிள் இருக்குதுன்னு சொன்னாங்க. பட் என்ன ஆச்சு என்னன்னு தெரில, 2 மணிக்கு தான் எங்களுக்கு சஸ்பென்ஷன் வந்தது. அது ஒன்று தான் வந்தது, இன்னொன்று வரல. இன்னொன்று நாளைக்கு தான் வரும்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம ஜேஜே ப்ரோ என்ன சொன்னார், அதை வந்து என்னோடய வண்டியில் மாட்ட சொல்லிட்டாரு. இவ்வளோ பெரிய லாரி இங்கே நிறுத்தி வச்சுருக்கான், எப்படி தெரியும்? ஒன்றுமே தெரியல. ஸோ என்னோடய பைக்கில் மட்டும் இப்போ மோனோ சஸ்பென்ஷன் மாற்றியாச்சு. இதுவும் போட்டாச்சு, மோனோ சஸ்பென்ஷன் போட்டாச்சு புதுசு. சர்வீஸும் முடிஞ்சிருச்சு. ஸோ சர்வீஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2158 ஆயிடுச்சுங்க. இது செகண்ட் சர்வீஸ், ஃப்ரீ சர்வீஸு. சர்வீஸ் விட்ட கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 5370 விட்டேன் செகண்ட் சர்வீஸ். ஜேஜே ப்ரோ வண்டி அங்கேயே இருக்குது. அவர் வந்து நம்ம பில்லியனா உட்காந்துருக்காரு. அவரை இப்போ ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வீட்டுக்கு போகணும். இன்னும் ஒரு அட்வென்ச்சர் வண்டி, மோனோ சஸ்பென்ஷன், 2-3 ட்ரையல் ரைடுக்குமே கூட தாங்க மாட்டேங்குதுன்னா அது எப்படி தெரியல. ரொக்கேனக்கிலேருந்து ரிட்டர்ன் சென்னை வரும்போது நாங்கள் வேறு ரூட்டில் வந்தோம், வந்தவாசி மேல்மருவத்தூர் ரூட்டில் வந்தோம். ரொம்ப மோசமான ரோடு அது. ஒரு 200 கிலோமீட்டருக்கு 6 மணி நேரம் ஆச்சுங்க அந்த ரோடை கவர் பண்ணுறதுக்கு. அந்த அளவுக்கு மோசமாக இருந்தது, ஏகப்பட்ட ஆஃப் ரோடு. ஸோ மேபி அதில் வந்ததுனால ஏதோ ஆயில் சீக் உடஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல. ஓகே, அவ்வளோதாங்க அப்டேட். ஸோ நான் ஜேஜே ப்ரோ வந்து வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ரோ வீடு வந்துருச்சு. ஃபேஸே தெரிய மாட்டேங்குது. இப்படி வாங்க, ஐஎஸ்ஐ மாற்றலை. சரி விட்டேன், ஐஎஸ்ஐ மாற்றணும், மாற்றலை. இப்போ தெரிவார். ஆமாம். ஓகே, ப்ரோ வீடு வந்தாச்சு, அவர் கிளம்புறாரு. நம்ம இங்கேருந்து அடுத்து இன்னும் ஒரு 25 கிலோமீட்டர் கிளம்பணும். போயிட்டு இதுக்கப்புறம் என்ன அப்டேட் இருக்குது? ஒரு அப்டேட்டும் இல்லை, அவ்வளோதான். இதோட எண்டு. நான் வீட்டுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு அந்த புது சஸ்பென்ஷனை காமிக்கிறேன், மோனோ சஸ்பென்ஷன் எப்படி இருக்குன்னு. காமிக்கிறதுக்கு என்ன, சேம் அதே மாதிரி தான் இருந்தாலும் காமிச்சிட்றேன் எப்படி இருக்குன்னு. பிஃபோர் டேமேஜ், ஆஃப்டர் டேமேஜ், ஆஃப்டர் ரீப்ளேஸ்மெண்ட். ஓகே ப்ரோ, பார்க்கலாம். பாய், பாப்பா. ஓகே, பாய் 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 பாய். ஹே டான். அதான் அடுத்த என்ன, நல்லா இருக்கியா? நம்ம டான் வந்திருக்காரு பாருங்க, அங்கேருந்து நின்று கூப்பிட்டாரு. ஹலோ டான், வா 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 வா. பயந்து ஏறுது. ஓ, ஸ்டெப்ஸு போட்டிருக்கீங்களா இப்போ? ஸ்டெப்ஸு அந்த இது அம்மாக்கா? ஓகே. ஹலோ. ஒன்றுமே தெரியல ப்ரோ, இருட்டாக இருக்கு.
சரி ஓகே உள்ள போ ஓடு மேலே ஏறு இந்த வந்துட்டேன் மேலே ஏறு போயிடுச்சு. ஓகே ப்ரோ, பார்ப்போம். பாய். பாய். யோசிக்கவே மாட்டாங்க, அப்படியே வர்றது. கொஞ்சம் நின்று தான் வர்றது. என்ன தான் ஆகப்போதோ இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ முட்டி மோதி போகிறதுக்கு. ஜஸ்ட் லைக் தட் ஹார்ன் இருக்குன்னு அடிக்கக்கூடாது. தேவைன்னா ஹார்ன் அடிக்கணும், தேவையில்லாமல் ஹார்ன் அடிக்கக்கூடாது. நல்லா தெரியும் அவங்க போக முடியாத ரோடு இல்லைன்னு, ஆனால் உட்காந்து ஹார்ன் அடிக்கிறது. ஓகேங்க, நான் வீட்டுக்கு போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடு வந்தாச்சு. அவ்வளோதான். நம்ம பார்க்கிங்கில் போய் வண்டியை நிறுத்திடலாம். ஸோ பார்த்திங்கன்னா இதுதாங்க அந்த சஸ்பென்ஷன். இதில் என்ன ஆச்சுன்னா, இங்கே ஃபுல்லாக ஆயில் சீல் லீக் ஆகிட்டு இது ஃபுல்லாக இந்த இடத்துல ஃபுல்லாக ஆயில் லீக் ஆகிருந்தது. இது ஸோ இந்த 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 பாட்டை மாற்றிட்டாங்க ஃபுல்லாக. சூடாக இருக்குது. இந்த பாட்டை மாற்றிட்டாங்க டோட்டலாக. ரியர் சஸ்பென்ஷன் ஃபுல்லாக மாற்றிட்டாங்க. வாரண்டி ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சர்வீஸ் போய்ட்டு முடிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ காலையில் 9 o'clock போனோங்க. இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம். 9 o'clock ஆயிடுச்சு. அந்த ரியர் மோனோ சஸ்பென்ஷனால் ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்க. ஸோ இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிடுறேங்க. நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்குறீங்க. டெய்லி ஒருத்தர் இல்லை 2 பேர் தாங்க கொடுக்குறீங்க. ஸோ கிள்ளி கொடுக்காமல் கொஞ்சம் அள்ளி கொடுங்க சப்போர்ட்டு. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் புது கண்டென்ட்லாம் கொடுக்குறதுக்கு. தாராளமாக சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.